தமிழன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது தமிழன் தொலைக்காட்சி வழங்கும் முன்னோர்கள். நம்முடைய வரலாற்றின் பக்கங்களை புரட்டி பார்த்தோம் என்றால், தன் வாழ்நாள் முழுவதும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழ் மக்களுடைய உரிமைக்காகவும் தன் வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு பல பெருமைகளையும் பல சாதனைகளையும் படைத்த எத்தனையோ மாபெரும் தலைவர்கள், தமிழ் சார்ந்த எத்தனையோ மாபெரும் தலைவர்கள் இன்று நம் வரலாற்றில் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். அப்படி மறைக்கப்பட்ட மாபெரும் தலைவர்களின் வரலாறுகளை உங்கள் முன் எடுத்து சொல்வதுதான் நம் முன்னோர்கள் நிகழ்ச்சியின் நோக்கம். அந்த வகையிலே இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய ஒரு மாபெரும் தலைவர், தமிழ் மக்களுக்காக பாடுபட்ட ஒரு தலைவர், தமிழர் தமது தரணியை ஆளும் தகுதி பெற வேண்டும் என்ற நோக்கில் போராடியவர், தொண்டுக்கு ஒரு நாயகம் என்று அழைக்கப்படக்கூடிய தமிழர் காவலர் சேத்தே நாயகம் அவருடைய வரலாறை பற்றி இன்று நம்முடைய நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கிறோம். அவருடைய வரலாறுகளை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காக பதிப்பாசிரியர் எழுத்தாளர் வே தங்கேசன் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்கிறார். வாருங்கள், நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம். வணக்கம் ஐயா, மிக முக்கியமாக சேத்தே நாயகம் பிள்ளை அவருடைய வரலாறு, நினைவில் வாழும் தமிழர் காவலர் சேத்தே நாயகம் பிள்ளையுடைய வரலாறு மிகவும் நீண்ட நெடியது அப்படின்னே சொல்லலாம். தந்தை பெரியாராலேயே பெரியார் என்று அழைக்கப்பட்டவர் சேத்தே நாயகம் பிள்ளை. அப்பேற்பட்ட வரலாற்றுக்கு சொந்தக்காரரான சேத்தே நாயகம் பிள்ளையோட இளமை பருவம் எப்படி இருந்தது? அவர் எங்க பிறந்தாரு? அவருடைய ஊர் என்ன? அவர் குலசேகரப்பட்டினம் என்று குலசேகர பாண்டியனால் அழைக்கப்பட்ட குலசேகரப்பட்டினம், அதன் அருகே உள்ள செட்டிகுளத்திலே பிறந்தார். 1878ஆம் ஆண்டு பிறந்தார். பிறந்த பகுதி மிகவும் வறுமை கோட்டுக்கு கீழுள்ள பகுதி. ஆனால் இவர்களது குடும்பம் நன்கு படித்து ஒரு தொழில் செய்யக்கூடிய அளவுக்கு வளர்ந்த குடும்பம். அதனால் தமது படிப்பை நெல்லையிலையும் குலசேகரப்பட்டினத்திலையும் படித்து முடித்தார். முடித்த பிறகு அவர் தமது திருமண வாழ்க்கையை 1889ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொள்கிறார். தமது திருமணத்தை செய்த முடிந்த உடனே தமது மனைவியை மைசூரில் உள்ள மகாராணி கல்லூரியிலே படிக்க வைத்தார். அந்த காலத்திலேயே? அந்த காலத்திலே அவர் படிக்க வைத்தார். அவர் பெண் கல்விக்கும் பெண்களுக்கும் மிகவும் முதன்மை கொடுத்தவர். அந்த அடிப்படையிலே அவருடைய வாழ்க்கை ஒரு வரலாற்று பயணமாக தொடர்ந்தது. அதாவது அந்த காலத்திலே பாத்தீங்கன்னா, அடுப்பூதும் பெண்ணுக்கு படிப்பு எதற்கு அப்படின்னு ஒரு பெண் அடிமைத்தனம் இருந்த காலம் அந்த காலம். இந்த காலம் மாதிரி இல்லாம அந்த காலத்துல ரொம்பவே பெண் கல்வி ஒரு முடக்கப்பட்ட சூழ்நிலையில இருந்துச்சு. அப்படிப்பட்ட நிலைமையில பெண் கல்விக்கு இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. தன்னுடைய மனைவியையும் படிக்க வச்சிருக்காரு கல்லூரியில சேர்த்து. இது எப்படி சாத்தியம்? அதற்கு அடிப்படை காரணம், அவர் நல்ல கல்வியை கற்றதன் அடிப்படை தான் நோக்கம். கல்வியை கற்ற பிறகு அவரிடத்திலே ஒரு பகுத்தறிவு திரண்டு ஓடியது. திரண்டு ஓடும்போது அவரிடத்திலே இப்போ இந்த பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தால்தான் இந்த சமூகம் மாற்றம் ஏற்படும் என்ற அடிப்படையிலே தமது மனைவியை படிக்க வைத்தார். தமக்கு பிறந்த மகளுக்கு முத்தம்மாள் என்ற அழகிய தமிழ் பெயரை சூட்டினார். சூட்டிய ஒரு ஆண்டு காலத்திலே தமது மனைவி இறந்து விடுகிறார்கள். அதன் பிறகு அந்த குழந்தையை வளர்ப்பதற்காகவே இரண்டாவது திருமணம் செய்து கொள்கிறார். ஒரு பெரும் புலவர், தமிழ் புலவர் ஈஸ்வரமூர்த்தியார் பிள்ளை என்ற அவருடைய மகளை வள்ளியம்மையாரை திருமணம் செய்து கொள்கிறார். சிதம்பர வடிவு என்ற அம்மையாரை திருமணம் செய்து கொள்கிறார். திருமணம் செய்து அவருடைய வாழ்க்கை தொடர்கிறது. அந்த அம்மையாரையும் சென்னையிலே இங்கே கிறிஸ்துவ கல்லூரியிலே படிக்க வைத்து, அந்த காலத்தில் எஃப்ஏ என்று சொல்வார்கள், அதில் பட்டம்பட செய்தார். செய்து தமது பணியை தொடர்ந்து கொண்டு தனது ஆசிரியர் பணியை முதல் கட்டமாக முன்னெடுக்கிறார். பிறகு தலைமை ஆசிரியர் ஆகிறார். அதன் பிறகு கூட்டுறவு பணியில் சேர்ந்து பல துறைகளில் வேலை பார்க்கிறார். தமக்கு ஈட்டிய பொருள் செல்வங்களை எல்லாம் கல்விக்காக அவர் தனது கல்வி பணியை தொடங்குகிறார். நீங்கள் சொல்வதிலிருந்து ஒண்ணு நல்லா தெரியுது. அந்த காலத்திலேயே தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கல்விக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் சரி, பெண் கல்விக்கும் ஒரு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு தலைவர் தமிழர் காவலர் சேத்தே நாயகம் பிள்ளை. ஒரு ஆசிரியரா இருந்திருக்காரு. கூட்டுறவு சங்கத்துல வேலை பார்த்தவர். கல்வி முடக்கப்பட்ட அந்த சமயத்திலே ஒடுக்கப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட பெண்களுக்கும் கல்வி கிடைக்க வேண்டும், அவர்களுடைய தலை சாயாது இருக்க வேண்டும்னு 1904 கல்வி கூடங்களை நிறுவியிருக்காரு. அது எப்படி? 1904ஆம் ஆண்டு குறிப்பாக அந்த நெல்லை பகுதி மிகவும் வறுமை கோட்டு கீழே உள்ள பகுதி.
பெண்களை மட்டுமல்ல ஆண் பிள்ளைகளும் படிக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருந்தது. கல்விக்கூடங்கள் மறுக்கப்பட்டது. அந்த மறுக்கப்பட்ட காலத்திலே 1904ஆம் ஆண்டு செட்டிக்குளத்திலே ஒரு கல்விக்கூடத்தை தொடங்குகிறார். அதுவும் தனது முதல் மனைவி தாயம்மாள் பெயரிலே அந்த பள்ளிக்கூடத்தை தொடங்குகிறார். அந்த பள்ளிக்கூடத்திற்கு பிள்ளைகளெல்லாம் வீடு வீடா சென்று அழைத்து வந்து அந்த பிள்ளைகளை படிக்க வைத்திருக்கிறார். அப்போதே மதிய உணவு கொடுத்து, பிள்ளைகளுக்கு மதிய உணவு இல்லை என்றால் பிள்ளைகளை படிக்க அனுப்ப மாட்டார்கள். அதனால் மதிய உணவை அந்த 1904ஆம் ஆண்டே கல்வியையும் கொடுத்து கல்வி கூடங்களையும் நிறுவி மதிய உணவையும் கொடுத்து அந்த பணியை தொடங்கினார். அதன் பிறகுதான் சென்னையில வந்து ஆசிரியர் பணி, கூட்டுறவு சங்க பணிகள் எல்லாம் செய்யும்போது சென்னையில மிகப்பெரிய அளவுல ஒரு 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 பிராமண வார்ப்பன குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கு மட்டும்தான் கல்வி என்ற நிலை இருந்தது. அப்போது சென்னை தியாகராயர் நகரிலே 2 ஏக்கர் நிலம் வாங்கி அங்கே ஒரு பள்ளிக்கூடத்தை நிறுவுகிறார் 1933ஆம் ஆண்டு. அந்த பள்ளிக்கூடத்திற்கு தன் பெயரையோ தன் குடும்பம் சார்ந்த பெயர்களோ வைக்காமல் இந்த திராவிட இயக்கங்களுக்காக போராடிய தியாகராயர் நகர் என்ற அந்த ஊர் பெயரை வைத்து அந்த கல்விக்கூடங்களுக்கும் செட்டிக்குளத்தில் மாறி வீடு வீடா சென்று ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட பிள்ளைகளாம் கொண்டாந்து படிக்க வைத்தார்கள். இன்றைக்கு அந்த பள்ளிக்கூடத்தில் படித்தவர்கள் தான் மிகப்பெரிய உயர்ந்த பதவிகள் எல்லாம் இருக்கிறார்கள். அதை நாம் பேர் சொல்வது நல்லதாக இருக்காது என்று நினைக்கிறேன். இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் மட்டும், பணக்கார பிள்ளைகள் மட்டுமே படித்துக் கொண்டிருந்த அந்த சூழல்ல ஒடுக்கப்பட்ட மக்களும் ஒடுக்கப்பட்ட மாணவிகளும் படிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கல்வி கூடத்தை நிறுவியிருக்காரு. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சேத்தன் நாயகம் அவருடைய வரலாற்றுல மிக முக்கியமாக பேசப்படக்கூடியது இந்தி எதிர்ப்பு போர். 1937 38 வரைக்கும் இந்தி ஒரு கட்டாய பாடம் அப்படின்னு அன்றைய முதலமைச்சர் ராஜாஜி வந்துட்டு சொன்னாரு. ஹிந்திக்கு நாங்க எதிர்ப்பு இல்லை, ஆனா இந்த மொழி திணிப்புக்கு தான் நாங்க எதிர்ப்பு அப்படின்னு சொன்னாங்க. இது ஒரு மொழி திணிப்பு மட்டும் இல்ல, ஒரு இன அடக்குமுறை. தமிழ் மொழியை அழிச்சு தமிழ் மக்களோட கலையும் சரி, இலக்கியத்தையும் சரி, பண்பாட்டையும் சரி, கலாச்சாரத்தையும் ஒரு அழிக்கும் ஒரு முயற்சி அப்படின்னு ஒரு மொழி போர் வந்துட்டு நடந்துச்சு. சேத்தன் நாயகம் பிள்ளை அவர்களுடைய காலத்துல நிறைய அறிஞர்கள் வந்துட்டு, ஒரு அரசியல் தலைவர்களும் சரி நிறைய போராடினாங்க, மொழி போர்ல கலந்துக்கிட்டாங்க. அதுல மிக முக்கியமானவர் சேத்தன் நாயகம் பிள்ளை இல்லை. அவர் தனது சாதியெல்லாம் அவர் கடந்தவர். அதில் அவர் சாதிக்கு அப்பாற்பட்டவர். இன்னும் கூட சொன்னப்பனால் தன்னுடைய பெயரே தெய்வநாயகம் என்ற பெயரை தெய்வம் என்ற பெயர் கூட வரக்கூடாது என்ற அடிப்படையில் சேத்தே நாயகம் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டார். அதை வந்து அந்த காலத்தில் சிடி நாயகம் என்று தான் அவரை பத்திரிகைகளெல்லாம் நாம் அறிய முடியும். அவர் அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கடுமையாக எதிர்த்தார். காரணம், தமிழரை அழிப்பதற்கு இன்னொரு மொழியை கொண்டு இனத்தை அழித்து விடலாம், இனத்தை சிதறடிக்கலாம், தமிழர் அடையாளத்தை ஒழித்து விடலாம் என்பதை எதிரிகள் புரிந்து வைத்திருந்தார்கள். அதனால்தான் ஊர் பெயர்கள்லாம் மாற்றினார்கள். இதெல்லாம் புரிந்து வைத்திருந்த சேத்தநாயகம் அவர்கள் இதை கட்டாயமாக நாம் எதிர்த்தாக வேண்டும் என்று அன்று கடுமையாக தமிழ் அறிஞர்களெல்லாம் ஒன்று திரட்டி அந்த மாபெரும் போராட்டத்தை தமது இல்லத்தையே அதை அலுவலகமாக வைத்திருந்தார். இல்லத்தையே ஒரு பாசறையாக வைத்திருந்தார். பிறகு அந்த 2 ஏக்கர் இடத்தில் வாங்கியிருந்த பள்ளிக்கூடத்துக்கு வாங்கியிருந்த தியாகராயனர் மேல்நிலை பள்ளி அந்த மாணவர்களுக்கு வாங்கிய ஒரு பகுதியை இந்திய எதிர்ப்பு தலைமை அலுவலகத்தை அதில் அமைத்தார்கள். அதிலிருந்து தான் அந்த இந்திய எதிர்ப்பு போர் தொடங்கியது. மிகப்பெரிய அளவில் போர் தொடங்கியது. அந்த போரில் வந்து முதலாக ஆண்களும் பெண்களும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் பங்கெடுப்பதற்காக ஊராக ஈழத்து சிவானந்த அடிகள், சாமி சண்முகானந்தா போன்ற பெரியவர்கள்லாம் சேர்ந்து பிரச்சாரம் செய்தார்கள். பிரச்சாரம் செய்யும்போது அந்த மக்கள் எல்லாம் அணிதிரண்டு வந்து போராடிய காலகட்டத்தில் தான் இவர்தான் அதற்கு மூல கருத்தாக இருக்கிறார் என்று முதன்மையாக இவரை கைது செய்கிறார்கள். மிக முக்கியமா இந்த இந்தி மொழி போர்ல முக்கியமா சொல்ல போனோம்னா, இதற்கு தலைமை தாங்கியவர், தமிழ் மொழிக்கென்று போராடி தலைமை தாங்கியவர், அதற்காக முதல் சிறை தண்டனை அனுபவித்தவர். அது எப்படி? அவர் சிறை தண்டனை அனுபவிக்க காரணமே இந்த போராட்டத்தை யார் முன்னெடுக்கிறார்களோ அவரை தலைப்படுத்தி விட்டார், இந்த போராட்டம் முடங்கிவிடும் என்று நினைத்தார்கள். ஆனால் சேத்தன் நாயகம் மிக மதிநுட்பத்துடன் தனக்கு அடுத்து செயல் தலைவர்களை நியமித்தார்கள். தான் கைதான பிறகு ஈழத்து சிவானந்த அடிகள் வந்து அந்த போராட்டத்தை தலைமையேற்றார். அப்படி ஒவ்வொருவராக தலைமையேற்று தொடர்ச்சியாக நடந்து கடைசியாக தந்தை பெரியாரிலிருந்து பல்வேறு தலைவர்கள்லாம் 16, 17
எண்ணிக்கையில் தலைவர் 16வது பெயரில் தான் தந்தை பெரியாருடைய பெயரெல்லாம் கூட வருகிறது. அவர்களெல்லாம் பின்னோக்கி கைதாகிறார்கள். மிகப்பெரிய எழுச்சி உருவான பிறகு திராவிட கட்சிகள், திராவிட இயக்கங்கள் எல்லாருமே இந்த போராட்டத்தை தமிழறிஞரோடு சேர்ந்து முன்னெடுக்க தொடங்கினார்கள். இந்த மொழி போர்ல ஈழத்து சிவானந்த அடிகளும் இந்த போராட்டத்துல கலந்து கொண்டிருக்காரு. இது எப்படி நடந்தது? அது ஈழத்திற்கும் தமிழகத்திற்கும் ஒன்று நீண்ட நெடிய தொடர்பு உண்டு. அந்த காலத்திலிருந்து தமிழர்கள் வந்து அங்கிருந்து இங்க தமிழ்நாட்டுக்கு வந்து தஞ்சை போன்ற பெரிய நகரங்களில் உள்ள கோயில்கள் எல்லாம் இன்றும் ஈழத்தோடு தொடர்புள்ள கோயில்கள்லாம் உண்டு. அதெல்லாம் அவர்கள் வந்து போகின்ற ஒரு நடு பாதையாகத்தான் இருந்தது. ஆக தமிழர்களுக்கும் தமிழ் அறிஞர்களுக்கும் அந்த காலத்திலிருந்து ஈழத்திற்கும் தமிழகத்துக்கும் தொடர்பு உள்ளதை வெளிப்படுத்தும் விதமாகத்தான் ஈழத்து சிவானந்த அடிகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டார். அதுவும் குறிப்பாக நாயகம் அவர்கள் வீட்டிலே தான் தங்கியிருந்திருக்கிறார். அந்த நாயகம் அவர்கள் வீட்டிலே தான் தனது உணவு எல்லாம் வைத்து கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் நிரூபிக்கும் வகையில் நாம் சொல்வதை விட அந்த காலத்திலே அரசு உளவுத்துறை முழுமையாக விசாரணை செய்து இந்த இயக்கத்தை நடத்தியவர் சேத்தே நாயகம் என்று அரசாங்கத்தில் நீதிமன்றத்தில் வாதாடி இருக்கிறார்கள். திரு ஈழத்தடிகளிடம் குறுக்கு விசாரணை செய்திருக்கிறார்கள். அவர் தனது நிலைப்பாட்டை அதில் மிக தெளிவாக விளக்கியிருக்கிறார். ஒரு மாபெரும் தலைவராக திரு சேத்தே நாயகம் அவர்கள் விளங்கியது இதன் மூலமாக நமக்கு தெரிய வருகிறது. இந்த சூழல்ல நிறைய துறைகள்ல பணியாற்றி இருக்காரு. மொழி போருக்கு போராடி ஒரு தலைமை தாங்கி சிறை தண்டனையும் அனுபவிச்சிருக்கு. இந்த சூழல்ல தமிழர் காவலர்ன்ற பட்டம் அவருக்கு எப்படி கிடைச்சது? அவர் அந்த போராட்டம் முடிந்த உடனேயே மீண்டும் மக்களை போய் சந்திக்கின்ற போது பெரிய அளவில் மக்கள் திரண்டு வருகிறார்கள். அந்த கூட்டத்திலே இதை நாம் ஒரு வெற்றியாக முன்னெடுத்தாலும் தமிழர் விடுதலையை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்று பல கூட்டங்களிலே நான் பேசியிருக்கிறார். அதையெல்லாம் நாங்கள் ஆய்வு செய்து குறிப்பாக நான் அவருடைய பிறப்பிலிருந்து கடைசி வரைக்கும் ஆய்வு பண்ணேன். அதில் ஆய்வு செய்த போது அவர் அந்த இந்திய எதிர்ப்பு போருக்கு பிறகு வண்ணாரப்பேட்டை போன்ற வட சென்னை பல்வேறு கூட்டங்கள் பேசும்போதெல்லாம் நாம் இதை முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு தமிழர் விடுதலையை நோக்கி நாம் செல்ல வேண்டும் என்று தெளிவான பாதையை வகுத்தவர். எத்தனை கட்டுரைகள் எழுதியிருக்கிறார்? அவர் ஏறக்குறைய ஒரு 20-25 கட்டுரைகள் எழுதியிருக்கிறார். எங்கள் கைக்கு கிடைக்கப்பட்டது. அந்த கட்டுரைகள் எல்லாம் எதை பத்தி சொல்லுகிறது? எல்லாம் சமூக மாற்றம் தான். அதுல வந்து அவருடைய இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்போ அந்த ஆரிய வர்க்கம் மிகப்பெரிய மோசமான நிலையில கட்டுரைகள் எழுதி நமக்கு எதிராக பிரச்சாரம் செய்வார்கள். அதற்கெல்லாம் பதிலடி கொடுக்கும் வகையில் இருக்கும். தமிழரின் எதிர்காலம் நலன் கருதிய கட்டுரையாக இருக்கும். தமிழர் ஒற்றுமை கருதிய கட்டுரையாக இருக்கும். பிறகு 1936ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய நீதி கட்சி மாநாட்டில் பேசுகிறார். தமிழர்கள்ட்டே சாதிய வேறுபாடுகள் உண்டு. இந்த சாதிய வேறுபாடுகளை மறைய வேண்டும் என்றால் நாம் சாதி பெயரை நாம் பயன்படுத்தக்கூடாது. அதற்கு மாற்றாக நாம் இடஒதுக்கீடை பெற்றாக வேண்டும். அப்போ அதுக்கு ஒரு அடையாளம் தேவை. அந்த அடையாளத்திற்கு ஏ பிரிவு, பி பிரிவு, சி பிரிவு என்று அந்த கீழே ஒடுங்கி கிடக்கிற தமிழர்களுக்கு ஏ பிரிவாகவும் பி பிரிவாகவும் சி பிரிவாகவும் பிரித்து விட்டால் காலப்போக்கில் இந்த சாதிய பெயர் சான்றிதழ்களில் வராமல் இருக்கும் என்று நல்ல ஆலோசனைகளை சொன்னால் பிற்காலத்தில் வந்த திராவிட கட்சிகளின் ஆட்சிகள் அவற்றையெல்லாம் புறக்கணித்து விட்டது. தமிழ் மக்களுக்காக வாழ்ந்து தமிழ் மக்களுக்காக போராடி தன் வாழ்நாள் முழுவதும் அர்ப்பணித்த சேத்தே நாயகம் பிள்ளை அவர்களுடைய வரலாற்றை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்பொழுது நம்முடைய நிகழ்ச்சியில் ஒரு சிறிய விளம்பர இடைவேளை. மிக முக்கியமாக நீங்க பேசும்போது சொன்னீங்க, அன்றைக்கே அந்த காலத்திலேயே ஜாதி இருக்கக்கூடாது, ஜாதி சான்றிதழ் அப்படின்ற ஒரு இது இருக்கக்கூடாது. ஆனா காலப்போக்குள்ள அதை மாறி 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 இப்ப மறுபடியும் அதே சூழல் தான் நிகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. இப்ப இருக்கக்கூடிய சூழலை எப்படி பாக்குறீங்க? இப்போ வந்து அப்புறம் சேத்தே நாயகம் அவங்க சொன்ன அரிய யோசனையை அந்த திராவிட கட்சிகள் பிறகு வந்த ஆட்சிக்கு வந்த திராவிட கட்சிகள் பின்பற்றியிருந்தால் அந்த ஏபிசிடிங்கிறது ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஏ என்றால் காலப்போக்கில் அது அந்த சாதிய குறியீடுகள் அங்கே இருக்காது. இவர் ஏ பிரிவு, பிற்படுத்தப்பட்டவங்களாம் பி பிரிவு, அப்படி அந்த ஒரு அடையாளத்தில் நின்றுருக்கும். சாலி சொல்லி இழிவுபடுத்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்காது. இதற்கெல்லாம் அடிப்படை அவர் செய்த யோசனை என்னவென்றால் சாதியம் இருக்கக்கூடாது, நாம் தமிழராக வாழ வேண்டும். தமிழராக வாழ்ந்தால் இந்த சாதிய பிரச்சனைகள் ஒழிந்துவிடும். அதற்கு ஒரு சிறு நோக்கம்தான் இந்த சாதிய பிரிவுக்கு ஏபிசிடின்னு அவர் பிரித்தார்.
அப்போ அந்த காலத்தில் இடஒதுக்கீடு கட்டாயம் தேவை, இன்றும் தேவை. அதுக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள் மேன்மை அடைவதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் போன்றவர்கள் கொண்டு வந்த திட்டத்தை நாம் கடைபிடிப்பதற்கும் நடைமுறைப்படுத்துவதற்கும் அதான் வழி. அந்த வழிக்கு சரியான யோசனையை திரு சேத்தநாயகம், தமிழர் காவலர் சேத்தநாயகம் சொல்லியிருந்தார்கள். அதை கடைசியாக வந்த திராவிட கட்சிகள் பின்பற்றவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. இரண்டாவது, அவர் சேத்தநாயகம் இன்றைய தலைவர்கள் போல் இல்லாமல் தன்னுடைய துணைவியாரை தமது தமிழ் பணிக்கு அவரை இணைத்து செயல்பட்டார்கள். அவருடைய மனைவியும் சேர்ந்து தமிழ் பணியில ஈடுபட்டிருக்காருன்னு சொல்றீங்க. அந்த மனைவி சார்பா அவருக்கு அந்த முக்கியத்துவம் எப்படி கிடைத்தது? அவர் மனைவியை சார்பவக என்பதை விட தன் மனைவி தான் செய்கின்ற பணியை விட சிறப்பாக செய்தார்கள். தன்னுடைய மிகப்பெரிய தமிழ் புலவரின் மகள் அவர்கள், சிதம்பரத்தம்மாள் அவர்கள், சிதம்பர வடிவென்பார்கள். அவர்கள் தனக்கு செல்வந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள். தனக்கு அனுமதிக்கப்பட்ட நகைகள் அனைத்தையுமே இந்த கல்வி பணிக்காக அவ்வளவையும் எடுத்து கொடுத்தார்கள். பிறகு 2 சேலையும் 2 லவுக்கையும் தான் அவங்க போட்டுக்கொண்டார்கள். மீதி எல்லாம் உடுப்பு தனக்காக உடுப்பு சேர்த்து வைத்து கடைசி காலம் வரைக்கும். ஆமா, தான் உடுப்பை தானே துவைப்பது, தனக்காக வேலை ஆட்கள் வைப்பதில்லை. ஆக தன்னுடைய செலவினங்களை குறைத்து பொது பணியில் மட்டுமல்லாமல் அப்போதுள்ள நீதி கட்சி, திராவிட கழகங்கள் இப்படி போன்ற கூட்டங்களிலும் பேசியிருக்கிறார்கள். மிகப்பெரிய அளவில் பகுத்தறிவு பிரச்சாரத்தை செய்திருக்கிறார்கள். பெண்கள் விடுதலை அடைய வேண்டும் என்ற நோக்கில் அவர்களுடைய பணி சிறப்பாக அமைந்திருந்தது. மேடைகளில் அவருடைய பேச்சு, உரை எப்படி இருக்கும்? அவர்களுடைய அந்த காலத்து பேச்சு இப்போ நாங்கள் பதிவாக பார்க்க முடியவில்லை. ஆனால் அவர் கண்டிப்பானவர், உறுதியானவர். எந்த ஒரு மனிதன் உறுதியாகவும் கண்டிப்பாகவும் இருக்கிறார்களோ அவர்களிடத்திலே தெளிவு இருக்கும். அந்த நோக்கில் அவருடைய பணிகள் அனைத்துமே தமிழர் நலன் சார்ந்தே இருந்தது, தமிழர் ஒற்றுமை சார்ந்தே இருந்தது. தமிழர் விடுதலை அடைய வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் அவர் கடுமையாக இந்திய எதிர்ப்பை எதிர்த்து அதில் வெற்றியும் கண்டார்கள். பிறகுதான் அந்த இந்தி ஒழிந்தது. அதன் பிறகு ஏற்பட்டதெல்லாம் பிற்காலத்தில் ஏற்பட்ட போராட்டங்கள். அப்போ தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தன்னுடைய பேச்சாகவும் தன்னுடைய மூச்சாகவும் தமிழ் மக்களை பார்த்து கொண்டிருக்கிறார். கண்டிப்பாக அவருடைய ஒவ்வொரு செயலுமே தமிழர் நலன் சார்ந்ததுதான், தமிழர் விடுதலை அடைய வேண்டும் என்ற நோக்கில் இருந்தது. இன்று நாங்கள் பேசப்படுகின்ற நம் முன்னோர் தெய்வங்கள், நம் முன்னோர் வழிபாட்டு தெய்வங்கள், அந்த மாடன் போன்ற அந்த இசையெல்லாம் பரவ வேண்டும் என்றெல்லாம் கட்டுரை எழுதியிருக்கிறார். அந்த பழைய காலத்து அந்த கிராமத்து கோயில்களில் நடக்கின்ற அந்த இசைகள் பரவ வேண்டும் என்றெல்லாம் அவர் கருத்தை எழுதியிருக்கிறார். அவர் பகுத்தறிவாதியாக இருந்தாலும் தமிழர் பண்பாடு நிலைத்திருக்க வேண்டும், தமிழர் பண்பாட்டை மீட்டெடுக்க வேண்டும், தமிழர் பண்பாட்டுக்கு அடிப்படையாக இருக்கின்ற இசையை மீட்டெடுக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் தன்னுடைய கருத்தில் பதிவு செய்திருக்கிறார். அப்பொழுது தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் தனக்காக வாழாமல் மக்களுக்காக வாழ்ந்த ஒரு தலைவர். பொதுமக்களுக்காக இருக்கட்டும், ஆசிரியர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஒரு தமிழ் பணி, கல்வி பணி, சமுதாய பணின்னு பல விஷயங்கள்ல தொண்டாற்றியவர் சேத்தநாயகம். இவருடைய வரலாற்றில் மறைக்கப்பட்டதுக்குரிய காரணம் என்ன நினைக்கிறீங்க? காரணம் என்று நாம் எடுத்துக்கொண்டால், பிற்காலத்தில் வந்த திராவிட இந்த கட்சிகள் அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்துவதிலே காரணம் இருந்தார்கள். தந்தை பெரியார் தான் செய்திருப்பதாக சொல்லப்படும் காரியங்களில் தோழர் பின்னடைந்தவர்கள், நாயகம் பின்னடைந்தவர்கள் என்று வெளிப்படையாக பேசக்கூடிய காலகட்டம் அப்போது இருந்தது. பிறகு அண்ணாவும் அதே மாதிரி குலசேகரப்பட்டினத்தில் அவர் மறைந்த பிறகு 1944ஆம் ஆண்டு மறைந்த பிறகு முதலமைச்சர் ஆன பிறகு அண்ணா அந்த ஊருக்கு சென்று அவருடைய படத்திற்கு கீழே வணங்கியிருக்கிறார். மிகப்பெரிய மரியாதை கொடுத்தார்கள். அப்போதெல்லாம் மரியாதை கொடுத்த காலம் உண்டு. அதற்கு பிறகு திராவிட கட்சிகள் மிகவும் தன்னை முன்னிலைப்படுத்துவதால் இது போன்ற தலைவர்களுடைய வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அவருடைய வரலாற்றை தமிழன் தொலைக்காட்சி இன்னைக்கு முன்னெடுப்பதன் மூலம் மீண்டும் அந்த வரலாறு தொடரும். அதேபோல் அவருடைய பிள்ளைகள், அவருடைய பேர பிள்ளைகள் இன்னைக்கு அவருடைய கல்வி நிறுவனங்களை எல்லாம் பாதுகாத்து இன்றும் இளவைய படிப்பாக அந்த தேர் மேல்நிலை பள்ளியாகட்டும், பெண்கள் பள்ளியாகட்டும், குலசேகரப்பட்டினம் பள்ளியாகட்டும் எல்லாம் இலவயமாக நடக்கிறது. ஆசிரியர் பயிற்சி பள்ளிக்கு கட்டணம் இல்லாமல் அந்த ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் சேர்க்கிறார்கள். மிக கண்டிப்போடும் சிறப்போடும் அவர் வழி தொடர்ந்து கொண்டிருக்கின்றது, இன்னும் நடந்து கொண்டிருக்கிறது, செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தமிழ் மக்களுக்காக மட்டுமல்லாமல் தமிழ் மொழிக்காகவும் பாடுபட்டிருக்காரு. தமிழரோட கலைக்கும் சரி, கலாச்சாரத்துக்கும் போராடியவர் சேத்தநாயகம். இவருக்கு அரசாங்கம் என்ன கௌரவம் பண்ணிருக்கு?
அரசாங்கம் அவர்களுக்கு கௌரவம் என்று ஒன்றும் கொடுத்ததில்லை. ஆனால் அவர் தமக்கு கிடைத்த வாய்ப்பு அனைத்தையும் அது தமிழர் நலனுக்காகவே செய்து கொண்டிருக்கின்றார். ஆனால் அவர் விட்டு சென்ற பணிகள் இன்றும் சிறப்பாக நடக்கின்றது. அவருடைய பேர பிள்ளைகள்லாம் உலக புகழ்பெற்ற டாக்டர் சேனே தேவநாயகம் என்று அறியப்பட்ட உலக புகழ்பெற்ற தமிழ் அறிஞர் மட்டுமல்லாமல் அவருடைய ஒரு மருத்துவர், பேராசிரியர், கல்விக்கூட நிறுவனர், இப்படி கல்விக்கூடத்தின் செயலராக இருந்து பல பரிணாமங்களை பெற்று இன்று அவரும் மறைந்து விட்டார். அவருக்கு பிறகு அவருடைய துணைவியார் அவர்கள் அதை முன்னெடுக்கிறார்கள். அவர் குடும்பத்தை சார்ந்தவர்கள்லாம் முன்னெடுக்கிறார்கள். ஆக அந்த சேத்திய நாயகம் 1904 ஆரம்பிக்கப்பட்ட பணிகள் இன்று வரை தொடர்கிறது என்பதுதான் மகிழ்ச்சி. அது மட்டுமல்லாமல் அந்த இன அழிப்பு போராட்டங்கள் நடந்தபோது 2009 இன அழிப்பு தமிழீழத்தில் இனத்தை அழித்த அந்த காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருந்தது. அவர்கள் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கே நமக்கெல்லாம் அனுமதி கொடுக்கவில்லை. ஆனால் அந்த தியாகராயனர் பள்ளி 2 ஏக்கர் இடத்தில் மருத்துவர் சேனே தேவநாயகம் அவர்கள் எந்த ஈழத்தமிழர் போராட்டமானாலும் சரி, எந்த கூட்டங்களானாலும் சரி, அதற்குள்ளே காவல்துறை நுழைய முடியாது. அங்கே வந்து கூட்டம் நடத்த அனுமதி கொடுத்தார்கள். ஆக சேத்திய நாயகம் அவர்கள் கண்ட கனவை அவருடைய குடும்பத்தார்கள் நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த பணி தொடர்கின்றது. அதாவது அவருடைய கனவும் சரி, அவர் பட்ட கஷ்டங்களும், மக்களுக்கு பாடுபட்ட ஒரு தலைவர் சேத்திய நாயகம் பிள்ளை. அவரோடு அந்த கனவு முடியாம அவர் பரம்பரை முழுக்க வழியா தொடர்ந்துகிட்டு இருக்கு. கண்டிப்பா தமிழ் மொழிக்கென்று முதல் போராடியவர், முதல் சிறை தண்டனை பெற்றவர், தமிழ் எங்கும் எதிலும் மனம் கமல வேண்டும் அப்படின்னு சொன்னவர் சேத்தே நாயகம். அந்த தமிழ் பற்று அவருக்கு எப்படி வந்தது? தமிழ் பற்று காரணம் அவர் தமிழராக இருப்பதுதான். ஒரு மனிதன் ஒரு தமிழராக இருந்தால், அதுவும் தமிழர்கள் வறுமை கோட்டுக்கும் கஷ்டத்திற்கும் அவர்களுடைய வறுமை, அவர்களுடைய அடக்குமுறை இதுகளை கண்டு அவர் கொதித்தெழுந்ததனால் அவரிடத்திலே தமிழ் பற்று அதிகமாகிவிட்டது என்று தான் சொல்ல வேண்டும். அந்த காலத்தில் மிக கொடூரமாக நடந்தது சாதிய கொடுமைகள், தமிழ் இன அழிப்பு, தமிழ் ஊர் பெயர்கள் அழிப்பு மிகப்பெரிய திட்டமிட்டு நடந்த காலகட்டத்திலே அப்போ அவர் எடுத்த முன்னெடுப்பின் காரணமாகத்தான் அவரிடத்திலே தமிழ் உணர்வு மேலோங்கியது. அதன் தொடர்ச்சியாகத்தான் அவருடைய பணிகள் ஒவ்வொன்றும் சிறப்பாக நடைபெற்று. மிக அழகாக சொன்னீர்கள், உங்களுடைய கருத்துக்களை முன்வைத்தீர்கள். அவரை பற்றின வரலாறு மறைக்கப்பட்டிருக்கிறது இன்று நம்மளுடைய வரலாற்றில். அதற்குரிய காரணம் தெளிவாக நீங்க சொன்னீங்க. அவரை பற்றின வரலாறுகளை இனி நம்ம எந்த புத்தகங்கள் வழியா பார்க்கலாம்? அவர் 1944 இறந்த பிறகு பல்வேறு தலைவர்கள் அவருக்காக, அவரை நேசித்த தலைவர்கள்லாம் அவருக்கு அஞ்சலி செலுத்தினார்கள், அவரை போற்றினார்கள். தொடர்ந்து அதை மக்கள் மத்தியிலே அவர்கள் கொண்டு செல்லவில்லை. அடுத்து அவருடைய பதிவுகள் எல்லாம் அந்த இந்திய எதிர்ப்பின் முதல் சர்வாதிகாரி சிடி நாயகம் என்று மட்டும் போடுவார்கள். மற்றபடி அவரை பற்றி பெரிய அளவில் அவர்கள் முன்னெடுக்கவில்லை. முன்னெடுத்திருந்தால் இன்றைக்கு தமிழ் இளைஞர்களுக்கு இது போன்ற தலைவர்களுடைய பேச்சும் செயலும் தமிழ் மக்களுக்காக பாடுபட்ட ஒரு தலைவர் இன்று மறைக்கப்பட்டிருக்க மாட்டார். அவர் மறைக்கப்பட்டதன் காரணமாகத்தான் நமக்கெல்லாம் ஒரு பின்னடைவு. அந்த பின்னடைவை இன்னைக்கு அதனுடைய தொடர்ச்சியானவர்கள் முன்னெடுப்பதும் தமிழகத்தில் ஏற்பட்டிருக்க மாற்றங்களும் ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். அவருடைய நோக்கம் வெற்றி அடையும். ஒரு பதிப்பாசிரியர் நீங்க வே. தங்கேசன் அவர்கள், நீங்க புத்தகம் எழுதியிருக்கிறீர்களா தமிழர் காவலர் சேத்திய நாயகம் அவர்களை பற்றி? அவருடைய புத்தகம் முழுவதையும் தொகுத்து அவருடைய குடும்பத்தாரை சந்தித்து அந்த காலத்தில் அவருடன் பழகியவர்கள், அவருக்கு பிறகு அவர் 2ஆம் 3ஆம் தலைமுறையெல்லாம் சந்தித்து தொகுத்து எடுக்கப்பட்டதுதான் திரு கதிர்முத்தியன் அவர்களை வைத்து எழுதினோம். பிறகு அதை சுருக்கமாக நான் தொகுத்து இன்னொரு சின்ன நூலாக வெளியிட்டேன். மிக முக்கியமாக நேர்மையான ஒரு உழைப்பிற்கு எடுத்துக்காட்டு சேத்திய நாயகம். மிக உறுதியாக இருந்தவர், தமிழ் மக்களுக்காக பாடுபட்ட ஒரு தலைவர். இவருடைய இறப்பு நாடையே ஒரு உலுக்கிய சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். பல அறிஞர்கள் மத்தியிலையும் மனசுல ஒரு கவலையை ஏற்படுத்தின ஒரு சம்பவம். அவருடைய இறப்பு எப்படி இருந்தது? இறப்பு அந்த காலத்தில் மிகப்பெரிய அளவில் அவருடைய இறப்பு நடந்திருக்கு. இறப்பு நடந்த போது பேரறிஞர் அண்ணா, தந்தை பெரியார் போன்றவர்கள்லாம் மிகுந்த வேதனையோடு கண்ணீர் விட்டு அவர்கள் இரக்கல் செய்திகளை வெளியிட்டிருக்கிறார்கள். அதெல்லாம் ஆதாரபூர்வமாக ஏடுகளில் உள்ளது. திராவிட கழகத்தின் அவங்க நூலகத்துக்கு சென்று பார்த்தால் எல்லாம் கிடைக்கும். இப்படி மக்கள் மத்தியில் ஒரு புகழ்பெற்ற தலைவர். அதன் பிறகு அந்த தொடர்ச்சி என்பது தமிழகத்தில் இல்லாமல் சென்று விட்டது. அதை காரணம் இந்த திராவிட கட்சிகள்
இந்த தன்னை மட்டுமே முன்னிலைப்படுத்துவதின் நோக்கமாக அதன் காரணமாக உண்மையாக பாடுபட்ட தலைவர்கள் எல்லாம் மறைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த சூழலில் தமிழன் தொலைக்காட்சி இதற்காக முன்னெடுப்பை எடுத்து நம் முன்னோர்களை நினைவுபடுத்தும் விதமாக இந்த நிகழ்ச்சியை நடத்துவது தமிழர்களுக்கும் தமிழர் எதிர்காலத்திற்கும் மிகவும் நன்மையாக அமையும் என்று கருதுகிறேன். நம்முடைய முன்னோர்கள் நிகழ்ச்சியில் மறைக்கப்பட்டும் மாபெரும் தலைவர்களின் வரலாறுகளை பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இன்று ஒரு முக்கியமான ஒரு தலைவர், மறைக்கப்பட்ட தலைவர்களில் மிகவும் முக்கியமான ஒரு தலைவர், தமிழ் மக்களுக்காக பாடுபட்ட ஒரு தலைவர், தொண்டுக்கு ஒரு நாயகம், தமிழர் காவலர் காமராஜர் ஐயா தான் அந்த காலத்திலேயே மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தாருன்னு அறிஞ்சுக்கிட்டு இருக்க இந்த சூழல்ல 1904 கல்வி கூடங்களை நிறுவி பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் சரி ஒடுக்கப்பட்ட பெண்களுக்கும் கல்வியை கொடுத்து மதிய உணவையும் கொடுத்து பல முக்கியமான பணிகளையும் தொண்டாற்றி தமிழ் மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு தலைவர், மாபெரும் ஒரு தலைவர். சேத்தன் நாயகம் அவருடைய வரலாறை பற்றி எங்களுடைய நிலையத்திற்கு வந்து சொன்னமைக்காக மிக்க நன்றி. நன்றி.